தம்பி, அடிபட்ட உடனே வழியில் விட்டுட்டு போனேன்னு வச்சுக்க, நான் வீட்டில் போய் நிம்மதியாக தூங்க முடியாது. தம்பி, ஏன்பா போனை கட் பண்ற? யாரு போன்ல? ஃபாதர் சார். ஃபாதர் தானப்பா, போன் எடுத்து பேச வேண்டியதானே? இல்லை சார், வீட்டுக்கு போய் பேசிக்கிறோம். சரி, உங்க இஷ்டம். தம்பிலா, நீங்க எங்க போகணும்? பீச் ரோட்டில் அப்படியே ஈஸியாக போகிறோம்ல சார். ஆமா. அங்கே தான், அந்த நீலாங்கிற பக்கத்தில். 9ஆம் தெரு சார். ஓ அப்படியா? ஆமாம். ஓகே, நான் போகிற வழி தான், வாங்க. எங்கள் ஏரியாவில் கரண்ட் இல்லை சார், இங்கே இறங்கிறோம். அட, இந்த ஏரியாவில் மட்டுமா கரண்ட் கிட்ட இருக்கு? எல்லா ஏரியாவிலும் கரண்ட் கிட்ட இருக்குப்பா. தமிழ்நாடு முழுக்க இதான் கதை. சார் இதுக்குள்ளே தான் சார் நாங்கள் இறங்கி நடந்து போய். இங்கே இறங்குறதா? ஏன்பா கம்முன்னு இருப்பா, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, வீட்டுக்கிட்ட இறங்கிட்டு போகிறேன். இல்லை சார், இங்கேயே இறக்கி விட்டுருங்க, நாங்கள் அப்படியே போயிடுறோம் சார். ஒளிஞ்சிருக்கியா? ஆடி வெளியே. பாக்குற ரொம்ப தேங்க்ஸ் சார். நாங்கள் வரோம் சார். போயிட்டு வாங்க. தம்பி, ஒரு நிமிஷம் இங்கே வாங்க. இப்போ உனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சதுன்னா உன்னையும் கொண்டுடுவான். வெளியில 2 பேர் இருக்காங்க, என் கையை கடிக்கிற மாதிரி கடிச்சிட்டு ஓடி போயிரு. அவங்கள்ட்ட மாட்டிக்காத சார். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன என்கொயரி. இந்த போட்டோவில் இருக்கிற எங்கேயா பார்த்துருக்கீங்களாப்பா? எங்களுக்கு தெரியல சார், நாங்கள் பார்த்ததில்ல. ஆமாம் சார். பார்த்தது இல்லையா? ஓகே, இனிமேல் எங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட மட்டும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். வரோம் சார். ஓகே, வரேன். நீ வண்டி அடி. நீ தப்பிக்க பார்க்குற. நம்ம டார்கெட் முடிஞ்சப்புறம் நடந்ததை பற்றி
உலகத்துக்கு இவ சொல்கிற வரையில் இவளை உயிரோடு வச்சிருக்கணுன்றது நம்ம மேலிடத்து உத்தரவு. சலீம், என்னாச்சு? ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பைக்கில் வந்த குடிகார பசங்க இடிச்சிட்டு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் போலீஸ் வேற வந்துருச்சு. அவங்களுக்கு எந்த டவுட்டும் வரல. அவங்க தான் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து எங்களை இங்கே ட்ராப் பண்ணிட்டு போகிறாங்க. ரஹீம் பாய், போலீஸ் உங்கள் ஃபோட்டோ வச்சு தேடிட்டு இருக்காங்க. ஓகே, டன். நம்ம பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச். நாம தாக்க போற பிளேசஸ் ஆனா போலீஸ் என் போட்டோ வச்சு தேடிட்டு இருக்கிறதுனால நம்ம விஷயம் கொஞ்சம் லீக் அவுட் ஆயிருக்கலாம். அவங்கள நாம டைவர்ட் பண்ணணும். போலீஸ் தரப்புல செக்யூரிட்டியை டைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம டார்கெட் இல்லாத ஒரு பிளேஸை செலக்ட் பண்ணி அங்க ஒரு மனித வெடிகுண்டு தாக்குதல் நடத்துறோம். இந்த எக்ஸ்ட்ரா டார்கெட் மூலம் நமக்கு என்ன யூஸ் இருக்கு? போலீஸ், பிரஸ், பப்ளிக்னு எல்லாரோட கவனமும் அந்த பிளேஸ்ல குவியும். இந்த சந்தர்ப்பத்தை நாம பயன்படுத்தி ஏற்கனவே எய்ம் பண்ணி வச்சிருக்கிற இம்பார்ட்டன்ட் பிளேசஸை தாக்கி அழிக்கிறோம். இதுதான் நம்ம புது பிளான். அந்த மனித வெடிகுண்டா போற அதிர்ஷ்டசாலி யார் தெரியுமா? கூட இருந்த ஃப்ரெண்டையே கொன்னுட்டு நம்ம இயக்கத்துல சேர்ந்த சாய்ராபானுக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு. பணத்துக்காக ஆசைப்பட்டு சொந்த நாட்டுக்கே துரோகம் பண்ற இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன். எனக்கு மன்னிப்பே கிடையாது. இந்த சதியில் நானும் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு என் குடும்பத்துக்கு தெரிஞ்சா என் குடும்பமே தற்கொலை பண்ணிக்கும்.
இருக்கு அக்கா அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. பேரண்ட்டே பேசு. ஆயாடா, ஆயா பேசுறாங்க, பேசு. ஒன்றும் இல்லைன்னு சொல்லு.